கார சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? 15 சின்ன வெங்காயம் நான் உரித்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் சேர்த்துக்கோங்க. 15 வெள்ளைப்பூடு, நாட்டு பூடுங்கிறனால நான் 15 சேர்த்துருக்கேன். மலம்பூடா இருந்துச்சுன்னா ஒரு 6 சேர்த்தா போதும். 4 பழுத்த தக்காளி பழம், 10 மொளவத்தல், ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு சிம்மிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ரா ஸ்மெல் போயிடட்டும். ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிடக்கூடியவங்க இந்த மாதிரி எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னும் நல்லா வற்றி இந்த மாதிரி தொக்கு பதத்தில் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஆவி பறக்க இட்லியில் இந்த கார சட்னியை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சூடான சாதத்தில் கூட நடுசுக்குள்ளே அந்த தொக்கை வச்சு நீங்கள் பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நம்ம இதை கொடுத்து விடலாம். பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கார சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.